ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரளா உள்ளித்தீயல் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கடாயில் துருவன தேங்காய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 5, வரமிளகாய் அதாவது காஞ்ச மிளகாய் ஒரு 2 சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் லைட்டாக ஊற்றி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரோஸ்ட் பண்ணதை மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பேஸ்ட் ஆக்கிக்கிற போகிறோம். இப்போ நம்ம தேங்காய் வதக்கின கடாயில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடுகு சேர்த்துக்கோங்க. வரமிளகா 2 சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம இது கூடவே உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விடுங்க. குழம்பு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம இந்த குழம்பு கூட புளி கரைச்சலை சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோன்னு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா வத்தின உடனே நம்மளோட சூடாக சுவையான உள்ளித்தீயல் ரெடி ஆகிரும். இதை நல்லா வற்ற வச்சதுனா தான் உங்களுக்கு டேஸ்ட்டு இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.